ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்று இன்று பொள்ளாச்சிக்கு வருகை தரும் செல்வி ருத்ரா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அங்க வண்டி நிறுத்துங்க. சரி மேடம். என்னம்மா விஷயம்? அவசரமா பார்க்கணும்னு ஃபோன் பண்ணிருந்தீங்க. அன்பு எம்எல்ஏ ஆனதுலயும் நீ எம்பி ஆனதுலயும் என்னால முழுசா சந்தோஷப்பட முடியலம்மா. ஏம்மா? கொடி போனதுல இருந்து அன்போட நடவடிக்கையில நிறைய மாற்றம் இருக்குமா. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு புரியாம ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். இந்த கண்டிஷனுக்கு பேரு ட்வின்லெஸ் ட்வின். இரட்டையர்கள்ல ஒருத்தர் இறந்து போனாலும் அந்த இன்னொருத்தர் மனசளவுல இரட்டையர்களாவே இருப்பாங்க. ஒன்ஸ் a twin, always a twin. தாய் வயிற்றுல கருவா உருவான நாள்ல இருந்து கூடவே இருந்த ஒருத்தர் இப்ப இல்லைங்கிறத அவங்க மனசு ஏத்துக்காது. அந்த இழப்பை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். சில பேர் இறந்தவங்க எப்படி இறந்தாங்கிற மாதிரி இறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வேற சில பேர் இறந்தவங்க வாழ்க்கையும் சேர்த்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இதுல உங்க புள்ள ரெண்டாவது வகை. இறந்து போன கொடியுடைய நடை, உடை, பழக்க வழக்கம் இதெல்லாமே அன்புக்கு வர காரணம் அந்த பேலன்சிங் தான். இதை நீங்க விபரீதமா பார்க்க வேண்டாம். ட்வின்ஸ்ல இது காமன். இந்த மாதிரி ஆளுங்களுக்காக ஃபேஸ்புக் பேஜஸ், இவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற பிளாக்ஸ் இப்ப இன்டர்நெட்ல நிறையவே இருக்கு. மொத்தத்துல உங்க பையன் அன்பு இப்ப ஒருத்தர் இல்ல, 2 பேர். கொடி எல்லாத்தையும் நம்பி நல்லது பண்ற முரட்டு பையன். அன்பு தனக்கு என்ன வேணுமோ அது எப்படியாவது சாதிக்கிற புத்திசாலி. இப்ப முரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் ஒன்னா சேர்ந்த மொத்த உருவமா நிக்கிறாமா அன்பு. வாழ்த்துக்கள். உயிராய் அவதரிக்க இருட்டினை புது கதிராய் உருகுலைக்க விழிகளும் முன் உயிரை உரைய வைக்க பிளிரிடும் இவன் ரௌத்திரம் உன்னை மிரட்ட கட கட வெண்ண இதயம் குடித்திட தக தக வெண்ண மன்னத்தினில் கொதித்திட பர பர வெண்ண கரங்களும் புதைத்தள விறு விறு வெண்ண அடைமழை அனல் விட உனக்கென்ன ஒரு கணக்கொன்னு இருக்குதடா கணக்குள்ள பெரும் கழித்தலை நடக்குமடா விடத்திரிகிற வரணி இருந்து கடா தெரிஞ்சதும் நீ எரிகிற சொல்லியடா கொடி 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 நான் பறக்கிற நேரம் இதுடா கொடி அவனை தேடி போய் செய்ய போறடா. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அன்பு? நீங்கள் எம்பி, நான் எம்எல்ஏ. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுத்து தான் ஆகணும். நமக்குள்ள அரசியல் வேறு, பர்சனல் வேறு. அதை இதையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. தேங்க்யூ சார், அண்ணன் கொலை கேஸில் குற்றவாளியை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சேன். செத்தது எங்க அண்ணன், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். சார், பார்க்கறதுக்கு அப்படி கொடி மாதிரியே இருக்கீங்க, அன்பு மாதிரியே தெரியல. அன்பும் நான் தான், கொடியும் நான் தான். நான் பாச பயிரடா உனக்கு பாச கயிரடா. நான் பாச பயிரடா உனக்கு பாச கயிரடா. நான் பாச பயிரடா உனக்கு பாச கயிரடா. உங்கள் கூட வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் 3 பேர். நான் அஃபிஷியல், இவங்க 2 பேர் பர்சனல். வணக்கம் சார். திங்கிறது, தூங்குறது, நீங்கள் காட்டு இடத்துல கையெழுத்து போடுறது, இதை மட்டும் நான் பண்ணா போதும், ரைட்? அப்படி இல்லை சார், நீங்கள் அரசியலுக்கு புதுசு. நான் பிறக்கும் போதே என் வீட்டில் அரசியல் இருந்துச்சு. எனக்கு அரசியலும் தெரியும், அது நல்லவங்களை என்ன பண்ணணும்னு தெரியும். முதல் வேலையாக இந்த தொகுதியில் இருக்கிற பிஸ்னஸ்மேன், கான்ட்ராக்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எனக்கு சேர வேண்டிய பணம் வரணும். மாவட்டத்துக்கு கொடுக்குறதானே மேடம் எங்கள் வழக்கம். இப்போ தனியாக எம்எல்ஏக்கு எப்படி மேடம்? வேற பிரச்சனையில தலையிடாம பணம் தானே கேட்குறாரு. கொடுங்க, பார்த்துப்போம். கொடி கொடி கொடி. நீங்கள் சொன்ன மாதிரி யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருவோம் அவங்க பேர் டீட்டெயில் இந்த ஃபைலில் இருக்குது. நான் பறக்கிற நேரம் இதுடா கொடி. அவனை தேடி போய் செய்ய போறடா கொடி. தர பொழக்கிற வேக நடடா கொடி. எங்க இருக்க நீ தேடி வரடா. செலவாயிருக்கு. வணக்கம் சார். சாரி சார், 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு எல்லாமே 15 வருஷம் லேட்டு தான்.
அந்த மெர்க்குரி ஃபேக்ட்ரி சுற்றி இருக்கிற பகுதியை சேர்ந்த எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்கான செலவை மொத்தமாக நம்ம தான் எடுத்து பண்ணணும். இல்லை சார், ஃபண்டு எனக்கு டொனேஷனாக 75 லட்சம் வந்திருக்கு, அதை வச்சு பண்ணுங்கள். அதெல்லாம் பிளாக் மணி, அதை எப்படி கொடுக்குறது? கள்ள நோட்டு இல்லையே? நல்ல நோட்டு தான் சார், ஆனால் கொடுத்தவங்க நல்லவங்க இல்லை. நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு ஒவ்வொருத்தர் பேர்லேயும் நானே ஒரு ரெசிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து கலெக்டர் கையில் கொடுத்துருங்க. அவங்களுக்குலாம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வருமே. வரணும்னு தான் கொடுக்க சொல்கிறேன். மக்கள் கஷ்டத்தை தீக்கணும்னா நையா பைசா கொடுக்க மாட்டானுங்க. எம்எல்ஏவை கரெக்ட் பண்ணணும்னா லட்சமாக கொடுப்பானுங்க. எனக்கு நன்கொடை கொடுத்தவங்களாம் எந்த சோர்ஸ் மூலமாக கொடுத்தாங்கன்னு ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி நடக்கணும். ஓகே சார்.